தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2 எபிசோடாக ராமேஸ்வரம் யாத்திரை போயிருந்த பார்த்தோம். முதல் எபிசோடில் அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த பித்திருக்களுக்கு தோஷம் நீங்கிறதுக்காக பூஜைகள் செய்தோம். அடுத்து ராமேஸ்வர திருக்கோயிலுக்கு வந்து 22 தீர்த்தங்களில் நீராடிட்டு இப்போது ஹோட்டலுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ராமேஸ்வர சுவாமியை தரிசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திருக்கோயிலை பற்றி சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமேஸ்வரம் திருக்கோயிலில் அதிகாலையில் 4:30 மணிக்கே கோயிலுக்கு போயிடணும். அங்கே ஸ்படிகலிங்கம் ஒன்று இருக்குதுங்க. அதை தரிசனம் பண்ணணுன்னு தான் சிறப்பு. ஒரு ஆளுக்கு 200 ரூபா டிக்கெட் வாங்கிக்கணும். கரெக்டாக 5 மணிக்கு மூலஸ்தானத்துக்கு முன்னாடி நின்னோம்னா அங்கே அப்படியே தீபம் ஏற்றி ஜெகஜோதியா ஓம் நம சிவாய அந்த ஸ்படிகலிங்கத்தை நாம் தரிசனம் பண்ண முடியுங்க. அவசியம் இரவு தங்குற மாதிரி ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்கு போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் ரூம் போட்டிருந்தீங்கன்னா ரூமுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போய் அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு 22 தீர்த்தங்கள் நீராடிட்டு அப்புறம் ராமநாத சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். வடக்கில் எப்படி காசி விஸ்வநாதர் கோயில் சிறப்பாக இருக்கோ அதே மாதிரி தெற்கு பகுதியில் ராமேஸ்வரம் கோயில் ரொம்ப சிறப்புங்க. 12 இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்க திருக்கோயிலில் தமிழகத்தில் இருக்கிற ஒரே திருக்கோயில் ராமேஸ்வர திருக்கோயில்லாம் பார்த்துக்குங்களேன். அந்தளவுக்கு சிறப்பானது. காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இத்திருக்கோயிலுக்கு வந்து அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இங்கே இருக்கிற மண் எடுத்துகிட்டு காசி திருக்கோயிலுக்கு போவாங்க. அங்கே போய் அந்த காசி நதியில் குளிக்கிற போது அங்கே பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வடக்கத்துக்காரர்களாக பிற மொழி பேசுகிறவங்களாம் நிறையா இங்கே ராமேஸ்வர திருக்கோயிலுக்கு வர்றாங்க. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் அவர்களாலும் பாடப்பட்ட தேவார பாடலிலே இடம்பெற்ற சிவஸ்தலமாகும். அது மட்டுமல்ல, ஆதி சங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீசக்கரம் நாம் அனைவரும் தரிசிக்க வேண்டிய ஒரு இடமாகும். நமது இந்திய தேசத்தின் வடக்கத்திலிருந்து வாழ்பவர்கள் பிற மொழி பேசுபவர்கள் அதிகமாக காசியிலிருந்து தொடங்கி ராமேஸ்வரத்திலே முடிக்கிறார்கள். நம்ம இந்திய தேசத்தின் ஒருமைப்பாட்டிற்கே எடுத்துக்காட்டாக இத்திருக்கோயில் விளங்குகிறது. இத்திருக்கோயில் 15 ஏக்கர் பரப்பளவில் 4 பக்கமும் ராஜகோபுரங்கள் காட்சியளிக்க, சுற்றுப்புற சுவர்கள் அப்படி கோட்டை போல் காட்சியளிக்க அற்புதமாக இருக்கும். அதிலும் கிழக்கு கோபுரம் கொஞ்சம் உயரமானது. அதுதான் கடலை பார்த்து இருக்கிறது. மற்றும் ஒரு சிறப்பு, ராமாயணத்திலே ராமபிரான் சீதா பிராட்டியை மீட்டெடுப்பதற்காக ராவணனுடன் போர் செய்து அந்த சிவபக்தனை அழித்ததால் பிரம்மஹத்தி தோஷத்திலே பாதிக்கப்பட்டார். அதற்கு என்ன விமோச்சனம் என்று அகத்திய முனிவரிடம் கேட்டதற்கு அவர்தான் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்த கடலிலே குளித்து அங்கே சிவலிங்கம் வைத்து பூஜை செய்து இந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்று சொன்னதால் ராமபிரான், லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர், சீதா பிராட்டி ஆகிய அனைவரும் வந்து அந்த கடற்கரையிலே அக்னி தீர்த்த கடற்கரையிலே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்து சாப விமோச்சனம் அடைந்த இடமாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அடுத்து நாம் தனுஷ்கோடி, நமது இந்தியாவின் கடைக்கோடியிலே இருக்கும்
தனுஷ்கோடிக்கு போய் பார்க்க இருக்கிறோம். அதையும் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நாம் ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்போ நாம் கிழக்கு கோபுரம் வழியாக உள்ளே வந்தோம். கிழக்கிலிருந்து மேற்காக 825 அடி நீளமும் வடக்கிலிருந்து தெற்காக 657 அடி நீளமும் கொண்டுள்ளது. வெளிப்பிரகாரங்களில் 1212 தூண்களுடன் அழகாகவும் கம்பீரமாகவும் காட்சி கொடுக்கிறது. இத்திருக்கோவிலின் கட்டுமானத்திற்காக இலங்கை திருகோணமலையில் இருந்து கருங்கற்பாறைகளை வெட்டி எடுத்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் என ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். கடல் நடுவே உள்ள இத்தீவு பகுதிக்கு நவீன வசதிகள் இப்போது போல கருங்கற்களை எடுத்துச் செல்ல எந்த ஒரு கிரெயின் மெஷின்களும் இல்லாத அந்த காலத்திலே எப்படி இப்படி ஒரு கோவிலை கட்டினார்கள் என வியப்பாக உள்ளது. நமது முன்னோர்களின் திறமையை எண்ணி பெருமை கொள்வோம். யாழி, தூண்கள், சிங்கம், அதில் சிற்பங்கள், ஆஹா என்ன ஒரு சிற்ப வேலைப்பாடுகள்! பார்க்கவே அழகாக காட்சியளிக்கிறது. முன்புறம் அருமையான ஒரு நந்தி 23 அடி நீளமும் 15 அடி அகலமும் 12 அடி உயரமும் கொண்ட அருமையான வேலைப்பாடுகள் கொண்ட நந்தி காட்சியளிக்கிறது. எங்கள் முன்னோர்களான பித்ருக்களுக்கு மோட்சம் கொடுக்கும் ராமநாத சுவாமிகளே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்ததாக பர்வதவர்த்தினி அன்னையை தரிசிக்கப் போகிறோம். ஓம் அன்னையே போற்றி, பர்வதவர்த்தினி அன்னையே போற்றி போற்றி. ஆஹா, திவ்ய தரிசனம் முடிந்தவுடன் அனைவரும் மகிழ்ச்சியாக அந்த சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி பார்த்து வியந்து போனோம். எத்தனை கலை நுணுக்கங்களாக எவ்வளவு அருமையாக வண்ணத்திலே தீட்டியிருக்கிறார்கள் பாருங்கள். நம் முன்னோர்களின் திறமையை எண்ணி வியப்படைய வைத்திருக்கிறது இத்திருக்கோயிலை பார்த்த பின்பு. நீங்களும் ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று இத்திருக்கோயிலுக்கு சென்று தரிசித்து வாருங்கள். பிறகு நாங்கள் ஹோட்டலுக்கு போய் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கிருந்து தனுஷ்கோடியை நோக்கி புறப்பட்டோம். நாங்கள் காரில் போனதுனால வசதியாக இருந்தது. எங்கள் காரை சிவகுமார் என்னுடைய சன் ஓட்டிகிட்டு வந்தார். வினீஸ் அவங்க அம்மா, என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய பேரன் இந்த காரில் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போனோம். சைடு பூரா மணலாக இருக்குது. உப்பு பாலங்கள் அதிகமாக இருக்குது. வாளு சும்மா வாளு, டைரக்ஷன் பண்ணாத, பேசாமல் கையை வச்சுட்டு. தருண், கடல் தெரியுது பாரு. கடலுக்குள்ளே இந்த ரோடு ரொம்ப தூரம் போகுது பாருங்க. அப்படியே கடல் மட்டத்தை விட ஒரு 3 அடி தான் உயரம் இருக்கு மாட்டா தெரியுது. இங்கே தான் தனுஷ்கோடிங்கிற ஊரே இருந்தது. அது புயல் காரணமாக எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ராமயான காலத்தில் ராமபிரானால் கடலுக்குள் கட்டப்பட்ட ராமர் பாலம் புவியியல் சான்றிதழின்படி ராமர் சேது பாலமானது. இந்தியா இலங்கைக்கு நிலவழி இணைக்கும் பாலமாக அப்போது இருந்திருக்கலாம் என சொல்கிறார்கள். இப்பாலமானது தற்போது கடலுக்குள் சில அடிகள் உள்ளே மூழ்கியிருக்கிறதாம். அங்கே பாருங்கள், சிகப்பு கலர் அடித்து உயரமாக தெரிகிறது. கலங்கரை விளக்கம்னு நினைக்கிறேன். அங்கே தான் லைட்டெல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. தூரத்திலிருந்து இது கடல்வழி பாதையை அளக்கிறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கீழே போய் எடுக்கிற போது நல்லாவே தெரியும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடம். அந்த கட்டடத்துக்கு நடுவில் பாருங்கள், ரவுண்டாக எடுத்து கொண்டு போய் மேலே லைட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. தூரத்துலேருந்து பார்க்குற போது அது சின்னதாக தெரிஞ்சுது. இப்போ நீங்கள் பார்க்குற போது பெருசாக தெரியும். வந்தாச்சுன்னு நினைக்கிற தனுஷ்கோடி. இது இந்த போட் இருக்குல்ல, இதை பார்த்துக்கோங்க. இது பேர் ரோவர். இது வந்து இல்லை
மண்ணிலையும் போகும், கடல்லையும் போகும். இந்த போட்டு இது வந்து கண்காணிக்கிற போட்டு, இந்தியன் கோஸ்ட் கார்டோட செம ஸ்பீடாக போகும். மண்ணிலையும் போகும், கடல்லையும் போகும். இங்கே கடலோட அழகை பாருங்கள். உலக நாடுகள்ல எல்லாம் இங்கே வந்து இந்த கடலை நிறையா சுற்றுலா பயணிகள் வந்து ரசிச்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அழகாக காட்சியளிக்குங்க இந்த கடல். ஒரு புறம் மன்னார் வளைகுடா மற்றும் மறுபுறம் வங்காள விரிகுடா சூழப்பட்டுள்ளது. தனுஷ்கோடி என்ற சொல்லுக்கு வில்லின் முனை என்று பொருள். அரிஸ்டல் முனை என்பது இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா சந்திக்கும் இடமாகும். இப்போ பாருங்கள், கடலோட அழகை பாருங்கள். இடது பக்கம் ஒரு கடல், வலது பக்கம் ஒரு கடல், இரண்டு கடலும் சந்திக்கிற இடம்தான் இது அரிச்சல் முனையாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு தூண் ஸ்தாபிதம் பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த தூணை தாண்டி கடலோரம் நின்று இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். அந்த தூணை சுற்றியுமே ஒரு காம்பவுண்ட் மால் மாற தடுப்பு சுவர் எழுப்பியிருக்காங்க. அதை தாண்டி கொஞ்சம் நிலப்பரப்பு இருக்குது. அந்த இடத்துல தான் நான் நின்று இப்போ கடலுக்கு மத்தியில் எடுக்கிறேன். பார்க்குறதுக்கே எவ்வளவு அழகாக நீல கலரில் கண்ணு கட்டின தூரம் கடல் தான் தெரியுதுங்க. இயற்கையோட அழகே தனிதானுங்க. இந்த இடத்துல ஒரு டாப் ஆங்கிளில் ஒரு ஷாட் எடுத்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். கிடச்சிருச்சு அருமையாக. இந்த அரிச்சல் முனையோட டாப் ஆங்கிளில் யாரோ எடுத்திருக்காங்க. அதை எடுத்து நான் இதில் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். நமது பாரத தேசத்தின் சிங்க சின்ன தூண் 2017 ஜூலை 27 பிரதம மந்திரி வந்து திறந்து வச்சுருக்காரு. உண்மையாலுமே இயற்கை சூழ்ந்த இடத்துல, கடல் சூழ்ந்த இடத்துல இந்த மாதிரி நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அரிச்சல் முனை 27 கிலோமீட்டர் என்னமோ உள்ள கடலுக்குள்ளே வரணும். அப்போ தான் இதை பார்க்க முடியும். எங்கள் டீம் இவங்கெல்லாம் இந்த இடத்துல கடலில் வந்து அப்படியே கால் நனைகிற மாதிரி நின்றுட்டு இந்த அரிச்சல் முனையை பார்த்து ரசித்தாங்க. மனதுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தது. கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு போனது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கடல் சூழ்ந்த இடத்துல வந்து எல்லோரும் ஹாப்பியாக ஆனந்தமாக இந்த கடலை பார்த்து ரசிச்சுட்டு போகிறாங்க. நாங்களும் அது மாதிரி வந்தோம். இந்த நீலக்கடலை, தனுஷ்கோடி கடலை, அரிச்சல் முனை கடலை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்படியே இந்த மதிர்ச்சுவர் நேரில் நின்று ஒரு வீடியோ எடுத்தாங்க கடலில் நிற்கிற மாதிரி. இதை முடிச்சுட்டு நாம் பாம்பன் பாலம் போய் பார்க்க போகிறோம். அதையே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நோக்கி போக போகிறோம். வாங்க எங்கள் கூட
நல்லா இருக்கும். பக்கத்தில் தான் கைக்கு ஹேண்ட் வாஷும் இருக்கும். நீங்களும் ஒரு டைம் வாங்க. டெல்லி தபா இந்த ஹோட்டல் பேர் டெல்லி தபா. நீங்கள் சாப்பாடும் வெரைட்டியாக இருக்கு, சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆமாங்க, நாங்கள் எல்லாம் வந்து இங்கே சாப்பிட்டோம். கிராண்ட் டெல்லி ஃபுட்டு பிளாசான்னு இந்த கடைக்கு பேர். நீங்கள் தனுஷ்கோடி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க. நல்ல வெரைட்டியான உணவு கொடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு நாம் அடுத்தது பாம்பன் பாலத்தை பார்க்க போகிறோம். வாங்க, அதையும் நம்ம நீட்டாக பார்த்துடலாம். அருமையாக பாருங்கள், தென்னை மரங்களுக்கு இடையில் இந்த பாம்பன் பாலத்தில் நின்று தான் இந்த ஷாட் எடுக்கிறேன். நிறையா போட்டுக பாருங்கள், அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்குறாங்க. மீன் பிடிக்கிறது காட்டாக தெரியுது. நூற்றுக்கணக்கான போட்டுக இந்த பாம்பன் பாலத்தை ஒட்டி நிறுத்தி வச்சுருக்காங்க மீனவர்கள். அடுத்த பக்கம்தான் அந்த பாம்பன் பாலம் இருக்க போகுது. இப்போ பாருங்கள், 2 ரயில் ரோடு கடலுக்குள்ளே போட்டிருக்காங்க. முன்னாடி இருக்கிறது பழைய பாம்பன் பிரிட்ஜு, அடுத்து இருக்கிறது இப்போ புதுசாக கட்டின பாம்பன் பிரிட்ஜு. இந்த வழியாக போட்டு போகிற போது அப்படியே அந்த பாலம் இடையில இருக்கிறது அப்படியே தூக்கிக்கும். போட்டு அந்த பக்கம் போனோன்னா மறுபடியும் அந்த பாலம் கீழே இறங்கிடும். இந்த வழியாக ரயில் அப்படியே கடந்து போயிடும். இப்போ தான் அந்த விஞ்ஞான முறைப்படி புதுசாக இங்கே பாலத்தை வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஸ்டேஷன் கடலுக்குள்ளே தூண் அமைச்சு ரயில் ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கு அந்த பக்கம் நிறையா போட்டுகள்லாம் நிற்கிது. இங்கே நிறையா மீன் வளம் அதிகமாக இருக்க மாட்ட தெரியுது. அதனால தான் இவ்வளோ போட்டுகள் இங்கே இருக்குது. அந்த போட்டுகளுக்கு வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரெயின் ரூட்டுக்கு பக்கத்தில் உயரமாக தூக்கிற மாதிரி பாலத்தை செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. எவ்வளவு சிரமப்பட்டிருக்கணும். இந்த கடல் தண்ணிக்கு இடையில் தூண்கள் அமைச்சு இரும்பு பாலத்தை செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். போட்டுக எத்தனை போட்டுக பாருங்கள். அருமையான கோயில் தரிசனம், அருமையான சுற்றுலா தனுஷ்கோடி பிளேஸு, பாம்பன் பாலமெல்லாம் பார்த்துட்டு இனி மதுரையை நோக்கி நாங்கள் புறப்பட்டோம். இத்துடன் இந்த பயணம் முடிகிறது. அடுத்த வீடியோவில் சிறப்பான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.